பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு பணத்தை வச்சிருக்கிறது ரொம்ப பயமாக இருக்கே. ஆனால் அப்பா கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம கொடுக்கணும். இப்படி சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த பணத்தை கொடுக்க முடியும். வீட்டில் ஏற்கனவே ஒரு 60,000 ரூபாய் பணம் இருக்குது, அக்கௌண்ட்லேயும் கொஞ்சம் பணம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி எப்படியாவது கொஞ்சம் சம்பாதிச்சு அடுத்த மாதத்துக்குள்ளே அப்பாவுக்கு நம்ம இந்த பணத்தை எப்படியாவது நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபியூன் கிட்ட போயிட்டு இந்த பணத்தை கூட வச்சுக்க ரொம்ப பயமாக இருக்குது, நான் போகும்போது வாங்கிக்கிறேன், இதை எப்படியாவது கொஞ்சம் மறைச்சி வைக்க முடியுமா சார்? இன்னும் 1 hour தான் இருக்குது, அதுக்குள்ளே ஆஃபீஸே முடிஞ்சு போயிட அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செந்திலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ராமச்சந்திரன் ஃபோன் பண்ணுறாங்க. மாப்பிள்ள வேலையெல்லாம் எப்படி போகுது? ஆமாம், இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி வந்தார், எப்படி கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டீங்களா, இல்லை மறுபடியும் தயங்கி தான் நின்றுட்டு இருந்தீங்களா? மாப்பிள்ள இப்படியெல்லாம் இருந்தால் பிழைக்கவே முடியாது மாப்பிள்ள. மாமா கூட பணத்தை வச்சுக்கிறது ரொம்ப பயமாக இருக்க மாமா, நீங்களாவது கொஞ்சம் இந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே மாப்பிள்ள, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நான் வாங்கிட்டு போகிறேன். உங்களுக்கு எப்போ தேவைன்னு சொல்லுங்கள், அப்போ நான் இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு மயிலக்காவோட விஷயத்தில் இவ்வளோ நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.